என்ஆர்ஐக்கு என்ஆர்இ, என்ஆர்ஓ, எஃப்சிஎன்ஆர், இஇஎஃப்சி, ஆர்எஃப்சின்னு இவ்வளவு அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ஆர்இ அக்கௌண்ட். நீங்க துபாயில ஒர்க் பண்றீங்கன்னா உங்க salary இன்கம் என்ஆர்இ அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் ஆகும். இதுக்கு இந்தியால இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. மணி எனி டைம் ரிப்பட்ரேட் பண்ணலாம். துபாய்க்கு திரும்பியும் அனுப்பலாம். ஆனா ஒரு விஷயம், கரன்சி ரிஸ்க் இருக்கு. நெக்ஸ்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட். உங்களுக்கு இந்தியால வீடு இருக்கு, அதுல இருந்து ரெண்ட் கிடைக்குதுன்னா அது என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு போகும். இந்தியால ஏர்ன் பண்ற இன்கம்க்கு என்ஆர்ஓ அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் இந்தியால டாக்ஸபிள். ஓவர்சீஸ் மணி ரெமிட்டன்ஸ்க்கு இயர்லி லிமிட் இருக்கு. $1 million பர் ஃபினான்ஷியல் இயர். நெக்ஸ்ட் எஃப்சிஎன்ஆர் டெபாசிட். நீங்க ஃபாரின்ல salary earn பண்ற என்ஆர்ஐ அப்படின்னா ஐஎன்ஆர்ல எஃப்டி போடுறதுக்கு பதிலா கரன்சி சேஃபா ஃபாரின் கரன்சில எஃப்டி போடலாம். அதுதான் எஃப்சிஎன்ஆர் டெபாசிட். நோட், ஃபாரின் கரன்சிஸ்ல எஃப்டி போடலாம். இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. நோ கரன்சி ரிஸ்க். எஃப்டில அமௌண்ட் ஃபாரின் கரன்சில தான் இருக்கும். எஃப்டி டியூரேஷன் 1 to 5 years. நெக்ஸ்ட் இஇஎஃப்சி அக்கௌண்ட். இந்தியால ஃப்ரீலான்சரா இருக்கீங்க, யூஎஸ் கிளையண்ட் கிட்ட டாலர்ஸ் வாங்குறீங்கன்னா இஇஎஃப்சி அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாரின் இன்கம் கன்வெர்ட் பண்ணாம இந்தியால ஹோல்ட் பண்ணிக்கலாம். சோ ஃபாரெக்ஸ் கன்வர்ஷன் சார்ஜஸ் இல்ல. ஆனா இஇஎஃப்சி அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட் ஆர்எஃப்சி அக்கௌண்ட். நீங்க 10 இயர்ஸா யூஎஸ்ல இருந்து இப்போ இந்தியாவுக்கு பர்மனண்டா வந்திருக்கீங்கன்னா உங்க யூஎஸ்டி சேவிங்ஸ் ஆர்எஃப்சி அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம். ஃபாரின் கரன்சிக்கு இந்தியால சேவிங்ஸ் கீப் பண்ணலாம். இந்தியால இன்ட்ரெஸ்ட் இன்கம் டாக்ஸபிள். ஆனா ஃபுல்லி ரிப்பட்ரியபிள். ஃபியூச்சர்ல யூஎஸ் ஆர் அப்ராட் போனா ஈஸியா அனுப்பலாம். ரைட் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா டாக்ஸ் சேவ் பண்ணலாம் அண்ட் ஃபாரெக்ஸ் லாஸை அவாய்ட் பண்ணலாம்.